ரொம்ப பயமா இருக்கு. சந்திரலேகா, இத பாரு, நான் சொல்றது முதல்ல கேளு. இந்த காட்டுக்குள்ள சங்கிலி கற்பான்னு ஒரு காவல் தெய்வம் இருக்கான். அதனால சங்கிலி கற்பான்னு சொன்னா பயமே வராது. இப்ப என்ன பாரு, சங்கிலி கற்பா. எனக்கு பயமே இல்ல. நீ சொல்லு. சங்கிலி கற்பா. சங்கிலி கருப்பன நினைச்சுக்கோ. சங்கிலி கருப்பன நெஞ்சில நினைச்சுக்க, காத்துக கருப்புக நெருங்காது. சங்கிலி கருப்பன நெஞ்சில நினைச்சுக்க, நெஞ்சமும் பயத்துல நடுங்காது. யாஹூ ஹே யாஹூ, யாஹூ ஹே யாஹூ, யாஹூ ஹே யாஹூ, யாஹூ ஹே யாஹூ. சங்கிலி கருப்பன நெஞ்சில நினைச்சுக்க, காத்துக கருப்புக நெருங்காது. யாஹூ ஹே யாஹூ, யாஹூ ஹே யாஹூ. சங்கடம் தீந்திடும், சஞ்சலம் விலகிடும், தடைகளும் எப்பவும் வருத்தாது. யாஹூ ஹே யாஹூ, யாஹூ ஹே யாஹூ. சந்திரலேகா சங்கிலி இருக்கா சேர்ந்தாடு தாளத்தோடு, சாய்ந்தாடு ராகத்தோடு. சங்கிலி கருப்பன நெஞ்சில நினைச்சுக்க, காத்துக கருப்புக நெருங்காது. யாஹூ ஹே யாஹூ, யாஹூ ஹே யாஹூ. கூடலூர் கோடாங்கியோ குறி சொல்ல கேட்டு வந்தேன். கூடிடும் பௌர்ணமிதான் நல்ல நாள் என்றார். கோவிலூர் புறவர் சொல்லும் குறி பொய்யாய் போவதில்லை, கூட்டுக்கிளி பறந்து போகும் பாரென்றார். சுமந்திடும் பாரவை, தொலைந்திடும் நேரவை, சங்கரத் திருவடி வழித்துணை வருவடி. பேர் சொல்லி சீரச் சொல்லி கும்மி கொட்டடி, தேன் மல்லி பூவை அள்ளி பூசை செய்யடி. வணங்குவோம் ஆடி சோலையம்மா. சங்கிலி கருப்பன நெஞ்சில நினைச்சுக்க, காத்துக கருப்புக நெருங்காது. யாஹூ ஹே யாஹூ, யாஹூ ஹே யாஹூ. சங்கடம் தீர்ந்திடும், சஞ்சலம் விலகிடும், தடைகளும் எப்பவும் வருத்தாது. யாஹூ ஹே யாஹூ, யாஹூ ஹே யாஹூ. சந்திரலேகா சங்கிலி இருக்கா சேர்ந்தாடு தாளத்தோடு, சாய்ந்தாடு ராகத்தோடு. சங்கிலி கருப்பன நெஞ்சில நினைச்சுக்க, காத்துக கருப்புக நெருங்காது. யாஹூ ஹே யாஹூ, யாஹூ ஹே யாஹூ. சங்கிலி அப்பல் முன்னே தங்கமல்லே, மனங்களும் கூடவே கரங்களும் சேரணும். எல்லாருக்கும் ஏலாதார்க்கும் ராசாவுக்கும் என்னாலும் துணையிருப்பான் சங்கிலி அப்பன். வணங்குவோம் ஆடி சோலையம்மா. சங்கிலி கருப்பன நெஞ்சில நினைச்சுக்க, காத்துக கருப்புக நெருங்காது. யாஹூ ஹே யாஹூ, யாஹூ ஹே யாஹூ. சங்கடம் தீர்ந்திடும், சஞ்சலம் விலகிடும், தடைகளும் எப்பவும் வருத்தாது. யாஹூ ஹே யாஹூ, யாஹூ ஹே யாஹூ. சந்திரலேகா சங்கிலி இருக்கா சேர்ந்தாடு தாளத்தோடு, சாய்ந்தாடு ராகத்தோடு. சங்கிலி கருப்பன
என்ன விட்டு ஒண்ணு பண்ணாத, வேண்டாம் விட்டு. ஐயோ ஒண்ணு பண்ணாத. ஐயா ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நாட்டுக்கே காவலுக்கு இருக்க வேண்டியவங்க உங்க தங்கச்சியை கற்பழிச்சு வாழ்க்கையை சின்னாபின்னப்படுத்திட்டாங்களே, அதை விடவா தம்பி தப்பு பண்ணிருச்சு? அப்புறம் அந்த நாய்களுக்கு நமக்கு என்னடா வித்தியாசம்? நாம மனுஷங்கடா. இவனத்துக்கு அடக்கம் பண்ணிடுங்க. அவங்களுக்கு புது துணி வாங்கி கொடுத்துருங்க.